அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் சார்பாக வாரந்தோறும் நடத்தப்படக்கூடிய கல்வி சிந்தனைகள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒவ்வொரு வாரமும் கல்வி சிந்தனைகள் என்ற தலைப்பில் கல்வி சார்ந்த தகவல்கள், புது புது தொழில்நுட்பங்கள், நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை, நம்மை நாமே அப்டேட் செய்து கொள்ள வேண்டியவை போன்ற விஷயங்களும், அரசு சார்ந்த நலத்திட்டங்களும் உதவித்தொகைகளும் பெறுவது எப்படி போன்ற பல்வேறு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான தகவல்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் அறிந்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது ஏஐ பயன்பாடுகளும் மார்க்கம் சார்ந்த பதிவுகளும் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாம் இங்கே காண இருக்கிறோம். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தற்போது இந்த உலகம் பெரும்பாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐயை தான் அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள். அதில் நாமும் எந்த ஒரு விதிவிலக்கும் அல்ல. பொதுவாக நாம் உபயோகப்படுத்தக்கூடிய சாட் ஜிபிடியாக இருந்தாலும், ஜெமினி ஏஐயாக இருந்தாலும், மொபைல் ஃபோனில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் மூலமாக வாட்ஸ்அப்பில் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய மெட்டா ஏஐயாக இருந்தாலும், இவை அனைத்துமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐனுடைய ஒரு பயன்பாடு. இந்த வகைகள் ஓப்பன் ஏஐ என்று அழைக்கப்படுகிறது. நாம் எதை பற்றி உலகத்தில் எதை சார்ந்த தகவல்களை நாம் இந்த ஓப்பன் ஏஐயில் நாம் கேட்டாலும் அது சார்ந்த தகவல்களை நமக்கு அது அள்ளித்தரும். இது முந்தைய கால கூகுளினுடைய ஒரு அடுத்த கட்ட நிகழ்வு, அடுத்த கட்ட தொழில்நுட்பம். கூகுள் நாம் உபயோகப்படுத்துபவர்களாக இதற்கு முன்னதாகவும் இருந்தோம், தற்பொழுதும் நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கூகுள் நிறுவனமும் சரி, கூகுள் ஏஐ என்ற ஒரு மென்பொருளை, ஒரு பயன்பாட்டு செயலியை தற்பொழுது அறிமுகம் செய்து அது மக்களுக்கு மத்தியிலே பயன்பாட்டிலும் இருக்கிறது. அதுவும் ஒரு ஓப்பன் ஏஐ என்ற வகையை சார்ந்தது. அப்போது பெரும்பாலும் நம்மளுடைய மக்களால் சாட் ஜிபிடி, கூகுள் ஏஐயாக இருக்கக்கூடிய ஜெமினி ஏஐ, வாட்ஸ்அப் தளத்தில் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய மெட்டா ஏஐ, இது போன்று பல்வேறு செயலிகள், பல்வேறு பயன்பாட்டு செயலிகள் உள்ளது. இந்த பயன்பாட்டு செயலிகளை நம்மளுடைய பர்சனல் யூசேஜ், தனிப்பட்ட முறைகளிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் உபயோகப்படுத்துகிறோம். அலுவலகங்கள் ரீதியாக உள்ள பயன்பாட்டிற்கும் நாம் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போன்று இதனுடைய அடுத்த நிலையாக மார்க்கம் சார்ந்த விஷயங்களிலும் நாம் இதனை உபயோகப்படுத்தி வருகிறோம். இந்த ஓப்பன் ஏஐ பொறுத்தவரை எல்லா விதமான ட்ரைனிங்கும் அந்த ஏஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஏஐயில் பல்வேறு வகைகள் உண்டு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரை, அதனுடைய பயன்பாட்டு செயலிகளை பொறுத்தவரை, அந்த குறிப்பிட்ட ஏஐக்கு நாம் எதனை ட்ரைனிங் கொடுக்கிறோமோ, எதனை அதற்கு தகவலாக கொடுக்கிறோமோ, அதில் உள்ள விஷயங்களை எடுத்து அதில் ட்ரெயின் ஆகி அதற்கப்புறம் அதிலிருந்து நமக்கு தகவல்களை அது நமக்கு தரும். அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். இந்த மெட்டா ஏஐ என்ற ஒரு பயன்பாட்டு செயலியை பொறுத்தவரை அதன் அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுகிறேன். வாட்ஸ்அப்பில் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கும் மெட்டா ஏஐ, மெட்டா ஏஐன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். முன்னாடி ஒரு வளைய மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இப்போது இந்த வளைய மாதிரி உள்ளதில் பூ போட்ட ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். அது மெட்டா ஏஐ. இந்த மெட்டா ஏஐ பொறுத்தவரை அது ஒரு ஓப்பன் ஏஐ. ஓப்பன் ஏஐன்னா பொதுவாக உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களை பற்றியான தகவல்களும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு வருடத்திற்கு முன்பாக வரை அந்த மெட்டா ஏஐக்கு தமிழை கற்றுக் கொடுக்கப்படவில்லை. தமிழ் லாங்குவேஜ், தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கப்படவில்லை. நாம் ஏதோ ஒரு ஹதீஸை கேட்குறோம்னா அது இங்கிலீஷில் நமக்கு ஆன்சர் பண்ணும். இதனை தமிழில் மாற்றி தருக அப்படின்னு கேட்டால் அது அப்படியே என்ன சொல்லணும்னா, இல்லை நான் இன்னும் தமிழில் லேர்ன் பண்ணலை அப்படின்ற மாதிரி, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், ஐ எம் ஸ்டில் லேர்னிங் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பதிலை சொல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏஐ பொறுத்தவரை ஒவ்வொரு தடவையும் டேட்டாவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஏஐ என்ன டேட்டாவை படிச்சிருக்குதோ, லேர்ன் பண்ணியிருக்குதோ, அதற்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ரிப்ளையை தரும், நமக்கு தகுந்த தகவல்களை தரும்.
அப்போது இப்போ அதே மெட்டா ஏஐ ஒரு கொஸ்டினை நாம் வந்து மெட்டா ஏஐட்ட கேட்குறோம். அந்த மெட்டா ஏஐட்ட கேட்டால் அது நமக்கு தகவல்களாக தருகிறது. அதனை தமிழுக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னால், மொழிபெயர்க்க சொன்னால் அது அப்படியே நமக்கு தமிழில் எடுத்து தருது. சென்ற வருட வாட்ஸ்அப்பினுடைய செயலில் இருந்த மெட்டா ஏஐக்கும் இப்போ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் செயலில் இருக்கக்கூடிய மெட்டா ஏஐக்கு உள்ள வித்தியாசம், தமிழ் என்ற மொழியை அது கற்றிருக்கிறது. தமிழ் மட்டுமில்லை, பல்வேறு மொழிகளை கற்றிருந்திருக்கலாம். நான் உங்களுக்கு உதாரணத்திற்காக தமிழ் என்ற ஒரு மொழியை நாம் வந்து சொல்கிறோம். இப்போது இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஏஐ பொறுத்தவரை உலகத்தில் உள்ள அதிகபட்சமான தகவல்கள் ஓப்பன் ஏஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஓப்பன் ஏஐ என்பதை நாம் எதெல்லாம் சொல்லுவோம்னா, ChatGPT, கூகுளில் இருக்கக்கூடிய ஜெமினி ஏஐ, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மெட்டா ஏஐ, கிளாடு, இந்த மாதிரி நிறைய செயலிகள் உள்ளது. பெரும்பாலும் நாம் இதனை உபயோகப்படுத்துவதனால் நாம் இதனை சொல்லுகிறோம். இதே மாதிரி சேட்பாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சேட்பாட் அப்படின்றத பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட தகவல் மட்டும்தான் அதில் இருக்கும். உதாரணமாக ஒரு கல்லூரியை பற்றியான வெப்சைட், அந்த வெப்சைட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் கீழேருந்து ஒரு பாப்பப் ஒன்று வரும், ஹாய் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்ற மாதிரி சில வெப்சைட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அந்த யூனிவர்சிட்டியினுடைய வெப்சைட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பாப்பப் ஒன்று வரும். ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு பாப்பப் ஒன்று வரும். அந்த பாப்பப்பில் என்ன வரும்னா, ஹாய் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்ற மாதிரி ஒரு பாப்பப் ஒன்று வரும். அதில் நாம் என்ன கேட்டுக்கலாம்னா, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி சம்பந்தமான தகவல்களை மட்டும் கேட்டுக்க முடியும். மண்ணடியிலிருந்து கோயம்பேடுக்கு எவ்வளோ தூரம், திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டால் அந்த சேட்பாட்டுக்கு தெரியாது. அப்போ குறிப்பிட்ட தகவல்களை மட்டும் வச்சு அந்த ஏஐ ஆனது ட்ரைனிங் பண்ணப்பட்டிருக்கும். அதே போல் ஓப்பன் ஏஐ பொறுத்தவரையும் நீங்கள் கூகுளில் கேட்கக்கூடிய எந்த கொஸ்டினாக இருந்தாலும் இதில் கேட்கலாம். அதை விட அதிகப்படியான விஷயங்களையும் நாம் வந்து கேட்கலாம். இது உங்களுக்கு சேட்பாட் என்றால் என்ன, ஓப்பன் ஏஐ என்றால் என்னன்ற ஒரு சின்ன புரிதலுக்காக. இதெல்லாம் தாண்டி நமக்கு நாலேஜ் இருக்குது. இப்போ நாம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிப்படையான, பல்வேறு மக்களுக்கு, பல்வேறு சகோதர சகோதரிகளுக்கு அடிப்படையான விஷயங்களாக இருக்கலாம். ஏன்னா நாம் அடுத்த படிநிலைக்கும் போயிட்டோம். ஏஐக்கு உள்ளேயே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற தகவலுக்குள்ளேயும் நாம் போயிட்டோம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா இந்த ChatGPT கிட்ட நாம் வந்து ஒரு பயானுக்காக, ஒரு பெண்கள் பயானுக்காக, ஒரு மார்க்கம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்காக நாம் இதுக்கு ரெடி பண்ணி கொடு, டேட்டு இந்த டேட்டு, தாய் இந்த தாயி அப்படின்ற மாதிரி நாம் அதுக்கு இன்புட்டாக ப்ராம்ப்ட் வந்து நாம் கொடுக்குறோம். கொடுத்த உடனே அது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி தரும். டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணி தந்த உடனே மேக் இட் ஆஸ் இமேஜ், இதை இமேஜாக மாற்றி கொடு அப்படின்னோடனே அது என்னவா மாற்றி தந்துடும்னா இமேஜாக மாற்றி தந்துடும். இந்த ஏஐ பயன்பாடை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஏஐ நாம் பயன்படுத்தி கொள்வது என்பது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் எப்படி நாம் ஒரு கத்தியை பயன்படுத்துகிறோமோ அது போன்ற ஒரு நிலைதான். சமூக வலைதளமும் அப்படித்தான், யூடியூபும் அப்படித்தான். சமூக வலைதளம் என்று சொன்னால் ஃபேஸ்புக்காக இருந்தாலும், எக்ஸ் தளமாக இருந்தாலும், அதே போல் நாம் உபயோகப்படுத்தப்படக்கூடிய யூடியூபாக இருந்தாலும், இது போன்ற எல்லா சமூக வலைதளங்களும் சரி ஒரு கத்தியை போன்றது. அந்த கத்தியை நாம் ஆக்கப்பூர்வமாகவும் உபயோகப்படுத்தலாம், அழிவுபூர்வமாகவும் உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் எதை எடுத்துக்கொள்வது? ஆக்கப்பூர்வமானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஏஐ என்ற தொழில்நுட்பம் வருவதற்கு முன்பாக வரை நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? ஒரு இமேஜை ஒன்று ரெடி பண்ணுவோம். எக்ஸாக்டாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்பாக நம்மளுடைய பயன்பாடு எப்படி இருந்தது? போஸ்டரை என்ன செய்வோம்னா சோஷியல் மீடியாவில், அதாவது ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் நாம் ஷேர் பண்ணுவோம். அப்போது இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக நாம் ஃபேஸ்புக்கில் நாம் இதனை போஸ்ட் போடுறோம், உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்ற மாதிரியான போஸ்ட்லாம் போடுறோம். சரியா என்றால் சரி. ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கும் அழைப்பு பணிக்காகவும் நாம் இதை உபயோகப்படுத்துவது என்பதில் தவறில்லை. ஆனால் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த ஏஐ வேர்ல்டு இருக்குது பாருங்கள், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டு, இதை பொறுத்தவரை நாம் இப்போது முன்னாடி டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தை தாண்டி இப்போ நாமளே ஒரு டிசைனராக ஆகிறோம். நாம் ஏஐட்ட ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தா மட்டும் போதும், அது என்ன பண்ணி தந்துடுது? ஒரு போஸ்டரை ரெடி பண்ணி தந்துடுது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய சில டிஃபெக்ட் இருக்குது, சில குறைபாடுகள் அதில் இருக்கிறது. பொதுவாகவே டெக்னாலஜி என்று எடுத்துக்கொண்டால் அந்த டெக்னாலஜியில் நிறைய பயன்பாடுகளும் இருக்கும், அதில் சில குறைபாடுகளும் இருக்கும். இதில் நாம் கவனிக்க வேண்டியது குறைபாடுகளையும் நாம் கவனிக்கணும். எப்படி நாம் பெண்கள் இசித்திமா, பெண்கள் பயான், சிறுவர்களுக்கான தர்பியா, இளைஞர்களுக்கான ஒருங்கிணைப்புன்னு நாம் போஸ்டர் டிசைன் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோமோ,
வாட்ஸ்அப்புக்கான டிசைன் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த டிசைன் இப்போது ஏஐ மூலமாக நாம் பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். இதில் பல்வேறு மக்கள் நீங்கள் அதனை பார்த்திருக்க முடியும். அந்த ஏஐ மூலமாக உபயோகப்படுத்தக்கூடிய அதன் மூலமாக வெளிப்படக்கூடிய அந்த இமேஜானது அப்படியே சமூக வலைதளங்களில் ஓப்பன் ஏஐ எதை கொடுத்ததோ, ChatGPT நம்மிடம் எதனை இமேஜாக கொடுத்ததோ அதனை அப்படியே பரப்பக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதில் சரியாக நாம் ஆராயாமல் அதனை நாம் கடந்து விடுகிறோம். அதனை அப்படியே சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்குகளிலும் வாட்ஸ்அப்பில் நாம் ஷேர் பண்ணிடுறோம். இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு போஸ்டரை இங்கிலீஷில் ஓப்பன் ஏஐ ChatGPT ரெடி பண்ணி தர சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய பிழைகளை ஒப்பிடும்போது மாற்று வேறு வேறு லாங்குவேஜஸில், தமிழ், உருது, அரபி போன்ற லாங்குவேஜில் நாம் அதனை டிரான்ஸ்லேட் செய்ய சொல்லும்போது அதில் ஏராளமான பிழைகள் வருகிறது, ஏராளமான எழுத்து பிழைகள் வருகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க தவறுகிறோம். அப்படியே சில நேரங்களில் நாம் எழுத்து பிழைகளை நாம் நோட் பண்ணாலும் அதை நாம் கடந்து விடுகிறோம். அதனை ஷேர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஓப்பன் ஏஐ உபயோகப்படுத்தலாமா என்றால் உபயோகப்படுத்தலாம். ஆனால் நாம் அதனை உபயோகப்படுத்துவதன் மூலமாக எந்த ஒரு தவறான தகவல்களும் மற்ற மக்களுக்கு மத்தியிலே அது பரப்பப்பட்டு விடக்கூடாது. ஏஐட்டேந்து வரக்கூடிய இமேஜ்களாக இருந்தாலும், வீடியோக்களாக இருந்தாலும், அனிமேஷன்களாக இருந்தாலும் அனைத்தையும் நாம் மார்க் அடிப்படையிலே நாம் கண்காணித்து விட்டு ஆராய்ந்து விட்டு அதனை நாம் பரப்ப வேண்டும் என்பதில் முதலில் கவனம் செலுத்த வேண்டும். எழுத்து பிழைகள் ஒன்று. இரண்டாவது, ஏஐ மூலமாக நாம் பெறக்கூடிய இமேஜஸில் குரான் வசனங்கள், ஹதீஸுகள், இதனுடைய வார்த்தைகள் சரியாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கணும். இங்கிலீஷில் கொடுக்கும்போது அது சரியாக கொடுத்து விடுகிறது. ஆனால் அதனை அரபியில் மாற்றும் போதோ இல்லை என்றால் ஒரு அரபி ஃபாண்ட்டை எடுத்து காப்பி பண்ணி அந்த ப்ராம்ப்டில் ChatGPT கிட்ட கொடுக்கும்போதோ அதில் சில எழுத்து சிதைவுகள் வருகிறது. எழுத்து சிதைவு வந்துருச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அர்த்தங்கள் மாறிவிடும். அதே போல் ஓப்பன் ஏஐலேருந்து வரக்கூடிய அந்த இமேஜில் பெண்கள் இஸ்திமான்னா டக்குன்னு பெண்களுடைய முகம் வருகிறது. தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத ஐகான்ஸ், சின்ன சின்ன குறும்படங்கள், சின்ன சின்ன ஐகான்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஐகான்ஸ் எல்லாம் தேவையில்லாத இடங்களில் பல்வேறு ஐகான்ஸை நம்மளால் பார்க்க முடிகிறது. நாம் எதை செய்வதாக இருந்தாலும் மார்க்க வரம்புக்கு உட்பட்டு செய்யணும். ஏஐ உபயோகப்படுத்துவதில் தவறில்லை, ஆனால் அதில் மார்க்க வரம்புகள் இருக்க வேண்டும் என்பதில் கவனம் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த ஏஐ தரக்கூடிய இமேஜ்களில் சில நினைவு சின்னங்கள் போன்ற சில ஐகான்ஸ் எல்லாமே வருகிறது. அதாவது மதீனாவினுடைய டூம்களாக இருந்தாலும் வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது எந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது என்றால், மேரேஜ் இன்விடேஷன்ஸ், கல்யாண பத்திரிக்கை வைப்பாங்கள்ல, அந்த கல்யாண பத்திரிக்கையில் மணமகனுடைய பேர், மகளுடைய பேர், மேலே பார்த்தீங்கன்னா மக்கா, இந்த பக்கம் மதீனா ஒரு பேராக இருக்கும், ஸ்டார் ஒன்று இருக்கும். இது கல்யாண பத்திரிகையில் நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு அது எங்கே வந்து நிற்குதுன்னா, அது போன்ற மதீனாவினுடைய டூம்கள், இது போன்ற அந்த ஐகான்ஸ் எல்லாம் நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் உள்ள அந்த பதிவுகளில், அந்த இமேஜஸில் வருகிறது. அப்போ இதை நாம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். இப்படி நினைவு சின்னங்களாக பகிரப்படக்கூடிய நினைவு சின்னங்கள் போன்று இமேஜஸ்களில் வரக்கூடிய அந்த போஸ்டர்ஸில், வாட்ஸ்அப் போஸ்டர்ஸில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணக்கூடிய அந்த இமேஜ்களில் இது போன்ற நினைவு சின்னங்கள் போன்ற ஐகான்ஸ் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட கல்யாண பத்திரிகையில் வரக்கூடிய மக்கா மதீனா இமேஜ் போன்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த இமேஜஸை ஷேர் பண்ணும்போது அதில் சில வாசகங்களை நம்ம பார்க்க முடியுது, அதிகப்படியான சில வாசகங்கள். அதில் அல்லாஹ் இப்பணியை புரிந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை வெற்றிகரமாக பயனுள்ளதாக அமைத்தருள்வானாக அப்படின்னு போட்டு கீழே ஆமீன். இந்த மாதிரி தேவையில்லாத ஐகான்ஸ் எல்லாமே இருக்கிறது. அதனை நாம் முழுவதுமாக கவனித்து அது ஷேர் செய்கிறதா இருந்தால் ஷேர் செய்யணும். அதுலேயும் குறிப்பாக ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம க்ரியேட் பண்ணாமல் வேறு யாரோ க்ரியேட் பண்ணி அது நமக்கு ஃபேஸ்புக்லேயோ இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாகவோ நமக்கு வருகிறது அப்படின்னா உடனடியாக அதை சரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ஏஐ க்ரியேட் பண்ணுற எல்லாமே ஓரளவு கண் கவரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தேவைப்படக்கூடிய இடங்களில் அதுக்கு தகுந்த மாதிரியான இமேஜை அதுவாகவே வச்சுக்குது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் கண் கவரும் வண்ணமாக இருக்கிறது. இந்த மாதிரி சில இல்லாத மார்க்கம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கான போஸ்டராக இருந்தாலும், கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கான போஸ்டராக இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத வார்த்தைகளும் ஆங்காங்கே இருப்பதை பார்க்கிறோம். அதோடு ஷேர் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதே போல் ChatGPT, ஜெமினி AI தரக்கூடிய குரான் வசனங்கள் உண்மையிலேயே குரான் வசனங்கள் தானா
அப்படின்னு குரானை வச்சோ இல்லைன்னா குரான் ஆப்பை வச்சோ செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதையும் நாம் கவனிக்காமல் அப்படி நம்ம ஷேர் செஞ்சிடறோம். இறைவன் தனது திருமறையில் அல் ஃபுர்கானில் சொல்லி காட்டுகிறான், இறை வசனங்கள் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் அவர்கள் வீழ்ந்து விட மாட்டார்கள். இப்போ குரான் வசனமாகவே இருந்தாலும் அது குரான் வசனம்தான் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் குரானில் இருக்கா அப்படின்றத நாம் செக் பண்ணணும். ஹதீஸ் அந்த கரெக்டான அந்த ஹதீஸ் தானா, அந்த ஹதீஸ் புத்தகங்களில் இருக்கா அப்படின்னு ஒன்று புத்தகங்கள் வாயிலாகவோ இல்லை என்றால் அதனுடைய செயலி ஆப்புகளின் வாயிலாகவோ நாம் அதனை உறுதி செய்து விட்டு நாம் ஷேர் செய்வது பகிர்வது என்பது சரியானதாக இருக்கும். இப்போ இதில் நாம் கவனம் வைத்து கொண்டு ஏஐயை உபயோகப்படுத்த வேண்டும். மார்க்கம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏஐ உபயோகப்படுத்துவது என்பது தவறில்லை. ஆனால் அது மார்க்க வரம்புக்கு உட்பட்டதாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்துவிட்டு நாம் அதனை கையாள வேண்டும் என்ற தகவலை சொல்லிக்கொண்டவனாக தொடர்ச்சியாக கல்வி சிந்தனைகள், கல்வி சார்ந்த விஷயங்கள், வேலைவாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள், தற்பொழுதுள்ள தொழில்நுட்பத்தை கையாள்வது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் கல்வி சிந்தனைகள் என்ற நிகழ்ச்சியில் வழங்கி வருகிறோம். இது வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இதில் இணைந்திருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்பவர்களாகவும் பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதவர்களாகவும் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக இந்த தகவலை முடித்துக்கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.